ஹியூமன் பாடியில மொத்தம் 5 சென்சரி ஆர்கன்ஸ் இருக்கு. ஏன் ஐஸுக்கு மட்டும் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரீங்க டாக்டர்? அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து இந்த ஐம்புலன்கள்ல வந்து கண்ணு வந்து ஒரு இன்றியமையாத உறுப்பு அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுதான் வந்து நிதர்சனம் கூட. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு தான் வந்து ஒரு மூளை வளர்ச்சிக்கு வந்து மிகவும் உறுதுணையான ஒரு உறுப்பு அப்படின்னா கண்ணு தான். ஏன்னா, மூளையோட அதனுடைய நீட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு. ஸோ நம்ம 2த்தையும் வந்து ஒரே ஒரு நேர்கோட்டில தான் பார்க்கணும். மூளை வளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் வந்து கண்ணுடைய தேவையால தான் வந்து வளருது. அது மட்டும் இல்லாம 80% உணர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுடைய மூலியமா தான் வந்து நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்குது ஆக்சுவலா. ஸோ அப்படி பார்க்க போனா இந்த உலகத்தை வந்து உடம்போட இணைக்கிற ஒரு கருவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணு. இந்த கண்ணு வந்து அது மட்டும் பண்றதில்ல. ஒரு கோவம், ஒரு அன்பு, எமோஷன்ஸ் எது இருந்தாலும் வந்து நம்ம வந்து கண் வழியா தான் வந்து காமிக்க வேண்டியதா இருக்கு. ஒருத்தரோட கண்ணை வச்சே வந்து சொல்லிடலாம், இவர் வந்து என்ன மாரி மனநிலையில இருக்கிறாங்கன்னு. அதனால தான் சொல்லியிருக்காங்க, "அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்." முகம்ன்றது வந்து நம்ம கண்ண பார்த்து தான் எப்பவுமே பேசுவோம். ஸோ அந்த கண்லயே வந்து அதனுடைய எமோஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிரும். இது மட்டும் இல்லாம, ஒரு மனிதன் இண்டிபெண்டன்ட்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு வெளியூருக்கு போறீங்க. வெளியூருக்கு நீங்க தனியா தான் போறீங்க ஆக்சுவலா. இப்ப இதே வந்து கண் இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? கூட ஒரு துணை இருக்கணும். அப்படி இல்லன்னா ஏதாச்சும் ஒரு ஊன்றுகோல் அது மாரி ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும். அப்போ நம்ம கண்ணு வந்து நம்மள ஒரு இண்டிபெண்டன்ட்டா வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா வந்து நம்ம எங்க போயிட்டு வரதுக்கும் வந்து உதவுற ஒரு கருவி தான் வந்து கண்ணு. இது மட்டும் இல்லாம, நம்ம படிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு, நம்மளுடைய வேலைய வந்து கம்ஃபர்டபுளா, கான்ஃபிடென்ட்டா பண்றதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து கண்ணு வந்து ஒரு இன்றியமையாத ஒரு ஆர்கானா இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஐம்புலன்கள்ல வந்து கண்ணு வந்து ஒரு ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு ஆர்கான் அப்படின்றத நம்ம சொல்றோம்.